உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சிறிய டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 22/9/2024 முதல் 28/9/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை கீர்த்திகை நட்சத்திரம். கீர்த்திகை விரதம் பிடிங்க, ரொம்ப நல்லது. மலேசியாவில் இருக்கிறவங்க 10 மலை முருகன் கோயிலுக்கு போங்க, ரொம்ப விசேஷம். உங்கள் வெள்ளியர் அந்த எழுப்பாங்க, நீங்களும் எழுங்க, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். 23/9/2024 திங்கட்கிழமை சஷ்டி விரதம் கடைப்பிடிங்க, முருகனோட அனுகிரகத்தால் நல்லது நிச்சயம் நடக்கும். 24/9/2024 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தேதி மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்குது. சாயங்காலம் அஷ்டமி தேதி நிறைய கோயிலில் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கோயிலுகளுக்கு போயிட்டு வாங்க, நல்லதுகள் நடக்கும். 25/9/2024 புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பிக்குது. அதனால் காலையில் பூஜை பண்ணுறவங்க அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த புதன்கிழமை நம்மளோட மகாலட்சுமியோட பூஜை நிறைவு நாள். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் நிச்சயம் கிடைக்கும். 27/9/2024 வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட ஜெயந்தி. யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த சுக்கிர பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு நவகோள்கள் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு வெண்பட்டு ஆடை சாத்திடுங்க. தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமா சீக்கிரம் திருமணம் நடைபெறும். அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சுக்கிர பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. முடிந்த அளவு மொச்சக்கொட்டையை அதாவது ஊற வச்சு வெள்ளமாக அடித்து உருண்டை பிடிச்சி கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா பாயசம் செஞ்சு தானமாக கொடுங்க, அதுவும் நல்லது நடக்கும். 28/9/2024 சனிக்கிழமை ஏகாதசி திதி. ஏகாதசி திதினா பெருமாளுக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுக்கணும். சனிக்கிழமை ஏகாதசி வர்றது ரொம்ப விசேஷம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகாதசி விசேஷம்தான், அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இந்த புரட்டாசி ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் அவல் பாயசம் செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் வராது, புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு அன்பு அறிவிப்பு, நம்ம திருக்கோவிலில் விழா நடந்துட்டு இருக்குது. இப்போ 25ஆம் தேதி நிறைவு விழா. இந்த விழாவுக்கான மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோம். அதாவது 16 நாள் பூஜைக்கு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்ம விழா எடுக்கிறோம். இந்த விழாவில் என்னென்ன செய்கிறோம்? சுவாமிக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அதுக்கடுத்தது பூஜைகள், அதுக்கடுத்தது ஹோமங்கள் நடத்துகிறோம். 16 நாள் ஹோமங்கள், 16 நாள் அன்னதானம் பண்ணுறோம், 16 நாள் வஸ்திர தானம் பண்ணுறோம். இது எல்லாமே புண்ணியம், ஓகேங்களா? இவ்வளோ புண்ணியத்திலேருந்து நம்ம பெறக்கூடியது என்னென்னா திலகம், புரியுதுங்களா? தனகர்ஷண திலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறோம். தெரியுதுங்களா? தனகர்ஷண திலகம் இது ரொம்ப விசேஷமானது. இந்த திலகம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, நிறையா மாற்றங்களை கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம், புரியுதுங்களா? இந்த திலகத்தோட மதிப்பு 5 லட்ச ரூபாய். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய புண்ணிய காரியங்கள் செஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த திலகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 5 லட்ச ரூபாயில் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான நம்பரில் தான் கொடுக்குறோம். இன்னும் 36 நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, மீதியெல்லாம் பணம் கட்டிட்டாங்க, ஓகேவா? இன்னொரு 36 பேர் பணம் கட்டினீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டசாலியாக நீங்களாம் இருப்பீங்க. இந்த திலகம் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த திலகம் வச்சுட்டு போங்க, சீக்கிரம் திரும்ப நடக்கும். வச்சுட்டு போனால் அடுத்த நாளே கல்யாணம் நடக்காது, வச்சுக்கிட்டு போங்க, நல்லது நடக்கும். நீங்கள் உங்களோட கொடுத்து பணம் வரலையா, வச்சுக்கிட்டு போய் கேளுங்க. நான் ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன், அந்த நாளில் போய் கேட்டு வாங்க, ஓகேங்களா? சீக்கிரமாக அந்த பணம் வந்துடும், அதுக்கு 100% கேரண்டி, ஓகேவா? அதே போல் தொழிலில் வாடிக்கையாளர் வர சண்டை சச்சரவாக இருக்குது, பிஸ்னஸ் நல்லா நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த திலகத்தை ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வாங்க. உங்களோட வாடிக்கையாளர் அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க, ஓகேவா? அவ்வளோ சக்தியான ஒரு திலகங்க. இதை எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்களா, 16 நாள் நான் பூஜை பண்ணது எந்த அளவுக்கு சக்தியுமோ, 16 நாள் நான் எந்த அளவுக்கு யாகம் பண்ணது அந்த அளவுக்கு சக்தியுமோ, 16 நாள் வஸ்திர தானம் கொடுத்தது எந்த அளவுக்கு சக்தியுமோ, இத்தனை புண்ணியம் சேர்ந்து இந்த திலகமாக உங்களுக்கு வருது, புரியுதுங்களா? இந்த திலகம் உங்களுக்கு அப்படி தான் வருது. 16 நாள் ஹோமம் பண்ணால் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு பாருங்கள் என்ன ரேஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம செலவு, குருமார்களோட கூலி, இதெல்லாம் சேர்த்து பாருங்கள், புரியுதுங்களா? அவங்களோட கட்டணங்கள் எல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டிங்களா உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய தொகை நிற்கும். அவ்வளோ புண்ணியம் பண்ணி தான் இந்த திலகத்தை எடுக்கிறோம். அப்போ இந்த திலகத்துக்கு அவ்வளோ சக்தி ஜாஸ்தி, அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம்.
அதனால் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகம் 36 பேர்த்துக்கு மட்டும்தான். இப்போ பதிவு பண்ணுற 36 பேருக்கு மட்டும்தான். கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். உங்களோட நீண்ட கால எண்ணத்துக்கு விடை கிடைக்கும். ஒரு தேடல் தேடிட்டு இருக்கீங்களா, எனக்கு அதெல்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இது தனகர்ஷண திலகம், ஓகேவா? லக்ஷ்மி குபேர சித்திரலேகா தனகர்ஷண திலகங்க. இது ரொம்ப விசேஷம். அவ்வளோ சீக்கிரம் இந்த திலகம் நான் மறுபடியும் ரெடி பண்ணால் இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும். நான் இந்த 16 நாள் பூஜையில் தான் அதை பண்ணுவோம். இது மிகப்பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். சகல விதமான தடைகளுக்கு நிவர்த்தி ஆகும். சகல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களை ஒரு உயர் அதிகாரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, அவங்க ஆஃபீஸில் உங்களை மதிக்கிறதே இல்லையா, இந்த திலகம் வைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதை வச்சாவே நல்லது நடக்குமா? நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஓகேவா? சந்தோஷம். தொடர்ந்து வாராசி பலனுக்குள்ள செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்காங்க. சூரியன் புதன் கேது இருப்பாங்க. புதன் அங்கே ஆட்சி உச்சம் ஆகிறாரு. 3 6 கூடிய ஆட்சி உச்சம் ஆகிறது அவ்வளோ சிறப்பில்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பகை விரோதம் வரும், மருத்துவ செலவுகள் வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடங்கிறது ரோகஸ்தானம் சொல்லுவாங்க, உடல் நலம் சம்பந்தமான ஸ்தானம் சொல்லுவாங்க. 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குது. அதை நோக்கி பயணிக்காமல் நம்ம ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. பணப்பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் போட்டி பொறாமை பண்ணுறவங்க யார், உங்களை மேலே அன்பு செலுத்துறவங்க யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு, வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்களும், நீங்கள் நண்பன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிராக மாறுறத உணர்வீங்க. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கொடுக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பந்தமான பிரச்சனையில் கவனம் எச்சரிக்கை இருந்துக்கிட்டால் நல்லது. அதே போல் பூர்வீக பிரச்சனைகள் வருது. முன்னோர்கள் செஞ்ச சிக்கல்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதுக்குரிய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் வருகிறது. பணம் கேட்ட இடத்துல கிடைக்காது. பண சிக்கல் வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் மன நிம்மதி கொடுக்கும். அதுலேருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய லாக் ஆகிடுவீங்க. பார்த்து எச்சரிக்கையாக இருந்தக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதி கொடுக்குது. எதிர்பார்த்த காரியம் தடைபட்டு வெற்றியாகுது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வர்ணம் அமைகிறது. பிடிவாதம் பிடிக்காம ஏற்கனவே பார்த்த வர்ணம் இருந்தாலும் ஓகே பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கவனமா இல்லைன்னா பெரிய செலவுகள் வரும். கவனத்தோட இருங்க. சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்குது. உறவுகள் எதிரியா மாறுவாங்க. உங்களோட டீச்சர்ஸ் எதிரியா மாறுறாங்க. கவனமா இருக்குங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களோட உறவினர்களால் பிரச்சனை வருது. தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில சிக்கல்கள் வருது. கவனம் தேவை. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை வருகிறது. கண் சம்பந்தமான பிரச்சனை வருது. கண்டிப்பாக கண் செக் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். சூரியன் புதன் கேது இது இருந்துட்டாவே என்ன பண்ணுன்னா நம்மளை ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த வாரம் அந்த ஏமாற்றம் வரக்கூடாதுன்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம். ஒரு சிலருக்கு வேலை படி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க புதிய வேலை தேடிக்கோங்க, நல்லது தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். ஞாயிற்றுக்கிழமை கீர்த்திக்கு விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக நன்மை தரும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும். அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும். அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும். அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக
காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த ஒரு நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்கள், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் 12ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வாரம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன செலவுகள் கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வராரு. சொந்த வீடுனா கன்னி வீட்டுக்கு வராரு, ஆட்சி உச்சம் டபுள் டிகிரி வர்றாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே சூரியன் இருக்கிறது நல்லது தான். உறவுகளால் பிரச்சனைகளும் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் நடந்துக்கிற முறையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் தவறு செஞ்சுட்டு மற்றவங்க மேலே குற்றம் சுமத்துனீங்களா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் பண்ணுற தவறெல்லாம் வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனம் எச்சரிக்கை வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. எப்போவுமே குரு ஆட்சியில், அதாவது சுக்கிரன் ஆட்சியில் இருக்கும்போது, குரு அவரோட வீட்டில் இருக்கும்போது நம்மளோட தவறுகளெல்லாம் வெளியே தெரியுமா. அப்போ கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, நிச்சயமாக நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாடிக்கையாளர் கூட வகுப்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க, புதிய வேலையாட்கள் தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு இருக்க வேலையை விட்டு வேறொரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருக்கிற வேலையில் பிரச்சனைகள் அதிகம் இருக்குது, அதனால் புதிய வேலை தேடிட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கினீங்களா சிக்கல்கள் ஏற்படுது. கட்டாயம் இந்த வாரத்தில் ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருது, இல்லை இடமாற்றம் தொழில் மாற்றம் அதுக்கான வேலைகள் நடக்க போகுது, கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் விரோதம் எல்லாமே வருது, பகை அதிகமாக வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்துல ராகு இருக்கனால தவறான பழக்க வழக்கங்களால் பிரச்சனையில் சிக்கிக்கிங்க, ரொம்ப கவனம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு சுக்கிரனோட பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு, காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும், புதிய விஷயத்தை நோக்கி பயணம் இருக்கும், புதிய விஷய தேடல் காண விடை கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் தந்தை வழி உறவினரால் நல்லது நடக்கும், மங்கள காரியங்கள் கைகூடும், பெரியவங்களோட அருளாசிகள் கிடைத்து அதன் மூலியமா நல்லது நடக்கும். உங்களோட சகோதரன் சகோதரிகள் அதிகம் உதவுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும், பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மதிப்புகள் உயரும், பெரிய காரியத்தை சாதிப்பீங்க, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்ககிட்ட கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சுக்கிரனோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. அதே போல் புதன்கிழமை மறக்காமல் வீட்டில் அனைவரும் மகாலட்சுமி விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக மகாலட்சுமி பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல குருவும் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். 2 கூடியும் 11லேருந்து ஆரம்பிக்கிறது வரவு செலவுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கனால கோபம் அதிகமாக இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள் நோக்கி பயணம் செய்யுங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்காங்க, நல்லது. ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தீங்களா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். அந்த சுக்கிர பகவான் நல்லது செய்வார். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு. சொத்தை ஒரு சில பேர் மாற்றுவீங்க, அதுக்கான நல்ல விலைக்கு போகும். அந்த விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்கரம் நினைக்கிறனால தந்தையோட செயல்கள் உங்களுக்கு பிடிக்காது. அதன் மூலயமா கோபம் விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 10ல் ராகுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் எப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அங்கே சூரியன் புதனையும் ராகு பார்ப்பாரு. அதனால் அம்மாவுக்கு கண் பிரச்சனையும் வயிறு பிரச்சனையும் கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு இருப்பார். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. கவனிச்சிட்டிங்களா ரொம்ப நல்லது. என்னத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதீங்க, சேர்ந்தா பிரச்சனையாகுது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ல் இருக்கிற ராகு கடன் வாங்குறதுக்கு தூண்டி விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு சமாளிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நடக்கும். தயவு செஞ்சு வேணாம், கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே இங்கே இல்லைங்க, நல்லது நடக்கும். போனால் செலவு அதிகம், பிரச்சனையாகும், வண்டி செலவு வச்சிரும், ஏதாவது வகையில் உங்களுக்கு நஷ்டப்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனித்து எச்சரிக்கை ஆகிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கும். அதே போல் குழந்தைங்களால் பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும். குழந்தைங்க உங்களுக்கு பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வம்பு வழக்குக்கு வெற்றி கிடைக்கும். வழக்கு விஷயங்கள்ல நியாயமான தீர்ப்புகள் வரும். ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 6 கூடிய ராசியிலே இருக்காரு, கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஒரு சில பேர் ரத்த சம்பந்தமான நோய் தாக்கங்கள் ஆச்சரியப்படுத்தல, ஸ்கின் அலர்ஜி வரும், கவனமா இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, பாராட்டுகள் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த ஊர்லேயே சொந்த மாவட்டத்திலே வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் படிப்பு விஷயமா வெளியூர் போக வேண்டிய வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, நல்லதை தேடித்தரும். இல்லத்து அரசிகளுக்கு அம்மா வகை உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க, ஆன்மீக பயணம் ஏற்படும், பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் உங்கள் குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருது, அதை வரக்கூடாதுன்னு முருகனை தியானிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் ஹெல்த்தையே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் கோபத்தை குறைங்க, குழந்தைய தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கை அதிகம் வருகிறது அடிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, சமாளித்து வெற்றி காண வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. தேவையில்லாமல் அவதூறு வருது, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு கிடைப்பிடிங்க, ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திரதானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையில், 9ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இந்த வாரம் கவனிச்சுங்களா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் செல்வார், புதன் பெயர்ச்சி இருக்குது. இந்த 3ஆம் இடத்துக்கு வந்து புதன் போகிறது அவ்வளோ சிறப்பில் கடகராசிக்காரங்களுக்கு. உறவுகளால் பிரச்சனையும் சண்டையும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குடும்பக்காரகனும் அங்கே கேது கூட இணையறோம், கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட நல விசாரணை பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால காரிய தடையும் தாமதமும் ஏற்படும். தாமதத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய 12ஆம் இடத்தினால சுப செலவுகள் வந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியான கோபங்கள் விரோதங்கள் வரும், வரவுக்கு நேர்ந்த செலவுகள் வரும். செலவு கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படும், புதிய வேலைக்கான தேடல் ஏற்படும். அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ள பிரச்சனை பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சின்ன சின்ன காயம் நெருப்புகளால் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்றவங்க அதிகமாக சூடாக சாப்பிடணும், காரமாக சாப்பிடணும்னு நினச்சி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுக்காதீங்க, அது உங்கள் உடலுக்கு தான் கெடுதல் ஏற்படும். கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது. புதிய வாகனத்துக்கான முயற்சி எடுத்தீங்களா நல்லது. உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள கவனித்து அவங்கள வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் அவங்கள கவனிங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணி நீங்கள் திருத்தி கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை சகோதரன் சகோதரிக்குள்ள பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான புதிய எண்ணங்கள் வரும், அதன் மூலியமாக லாபங்கள் அதிகம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய நேரம் உருவாகும். இடமாற்றம் தொழில் மாற்றம் லாபகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, அது சரியாக பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தாய்வழி உறவினால நல்ல வரன் அமையும். மாணவ மாணவருக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தம் ஏற்படுகிறது, அதை மாற்றிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மற்றவங்களோட பேச்சை கேட்டு கணவர்கிட்ட சண்டை பண்ணுற பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை அறியாமல் அந்த விஷயம் நடக்கிறத புரிஞ்சுக்கோங்க. கணவரோட நியாயத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் சொல்கிறது நல்லது தான், அது எதிர்காலத்துக்கு நன்மையை தேடி வரும். இப்போ நீங்கள் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக அவரை கஷ்டப்படுத்தினீங்களா, பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்பட போகிறீங்க. அதனால் நடந்த விஷயம் நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போகிறவை நல்லவையாகவே இருக்கும். அதனால் ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கு இப்போ நீங்கள் சண்டை பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, அமைதியாக இருந்துட்டீங்களா நல்லது. குறிப்பாக இந்த வாரம் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை வருது, அது வராமல் பார்த்துக்கிறது நல்லது. காலையில் நல்லா சத்தா நேரமாக சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை பகை வருது, உங்களுக்கு எதிரான வேலைகள் நடக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட தோழன் தோழிகளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் ஒவ்வொருத்தரில் மாட்டிட்டு இருக்கிறீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் நலனை பார்த்தீங்களாவே உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கீர்த்திகனைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும்.
தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் ஒரு வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. போன வாரம் தான் சந்திராஷ்டமம் முடிஞ்சது. இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வக்கர சனி பகவான் உங்களை பார்க்கறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 2ஆம் இடத்துல புதன் போயிட்டாரு. புதன் வந்து உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. சூரியன் கேது கூட இணைஞ்சு இருப்பார். புதன் அங்கே இணைஞ்ச உடனே சொந்தக்காரங்களுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 11ஆம் இட லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. மூத்த சகோதரன் சகோதரி வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. நிறைய நெகட்டிவான மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குழந்தைகள் படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இனி அவங்களோட படிப்புக்கு இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது தொழிலில் வேண்மைப்படுத்த வைக்கும், தொழிலில் புதிய யுக்தியை வர வைக்கும், தொழில் ரீதி சம்பந்தமாக வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். புதிய பயணம் ஏற்பட திட்டமிடுவீங்க, அது மூலியமா நல்லது நடக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். இந்த வாரம் ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும், ஒரு பெரிய அளவில் பாதிக்காது. ஒரு மாயை மாறி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு பணம் வர்றதில் தடை ஏற்படுகிறது. அது கொஞ்ச காலம் அது அப்படிதான் இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க. அதுக்கான அதீத முயற்சி எடுத்தீங்கன்னா நீ சீக்கிரமாகவே பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய தொகை வெளியில் போனது இன்னும் வராமல் இருக்கிறது ஒரு வருத்தம் கொஞ்சம் காலமாக இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, கட்டாயம் அது உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து மாற்றம், சொத்து சேர்க்கை, இதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றிகள் கிடைக்கும். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், அதுக்கான முயற்சி எடுங்க, நல்ல நேரம் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தூரத்து பயணங்களால் நல்லதுகள் நடக்கும். தூரத்திலிருந்து சுப செய்தி வரும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் செஞ்ச வகையிலேருந்து வரன் தேடி பாருங்க, நல்ல வரன் அமையும். அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஒரு நல்ல இடத்துல, அதை கொஞ்சம் ஓகே பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே முன்னாடி உங்களை வரன் பார்த்தவங்க மறுபடியும் அவங்களே ஓகே சொல்லுவாங்க, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிகிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரும், அவங்களோட சலுகைகள் கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலேருந்து நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். தந்தை வேலை சப்போர்ட் அதிகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை வந்து நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க, அதன் மூலிமா லாபங்கள் கிடைக்கும். வருமான உயர்வுக்கான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கொஞ்ச காலமாக இருக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த வாரம் கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிடுவாங்க, புண்ணியம் கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா,
உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். கனிவான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரநிலையிலும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி காலை 9:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டீங்கன்னா நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிநாதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும், தைரியம் பிறக்கும், பெரிய விஷயத்த சாதிச்ச ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் ராசியில் தான் சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனித்து செஞ்சீங்களா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். கோதுமையால் செஞ்ச உணவுகளை தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும், வராத பணம் கைக்கு வரும், நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறும், தொழிலை விரிவுபடுத்துக்கான பணம் கிடைக்கும். அது சரியாக விரிவுபடுத்தி நன்மையை அதிகரிச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல இருந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்ல செய்திகள் வரும். ஒரு சில பகையான விஷயங்கள் எல்லாம் பகை மாறி நட்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கொடுத்த இடத்துல பணம் வரும், நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்கு, அதுக்கான முயற்சி எடுங்க, நன்மைகள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமான உயர்வுகள் நிச்சயம் வரும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கொஞ்ச காலமாக ஏதாவது வம்பு வழக்கு வந்துருமோ பயந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா இன்னும் இந்த வாரத்தை சந்தோஷமாக கொண்டு போகலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது. வருமான தடை நிவர்த்தி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டாரு. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு ரீதியில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குது, அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிச்சயமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமும் காதல் வெற்றியும் ஆகும். மாணவ மாணவருக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும், புதிய விஷயம் நோக்கி பயணம் ஏற்படும், நிறைய கற்றல் ஆற்றலை அதிகப்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு புதிய பாதுகாப்பு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதாவது கரையத்தை ஏதாவது ஒரு கலையை கற்றுக்குவீங்க. இல்லத்து அரசியலுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமத்தினால கொஞ்சம் கவனிச்சு நடந்துட்டுனா ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சின்ன பயம் இருந்துட்டு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீருமா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வாரம் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். ஏன் இந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல் சொல்கிறோன்னா, உங்களுக்கு கேது இருக்கிறதுனால ஒரு தயக்கமாகவே இருக்குது, இந்த பணம்லாம் வராதுன்னு. அது வந்துடும், அதுக்கான வழி தெரியும், அதை பயன்படுத்தி அந்த பணத்தை வர வச்சுருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலைக்குனால குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும், அது வராமல் அவங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் இளநீர் அதிகம் கொடுத்தாவே சரியாகுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு டாக்டரை விசாரிச்சுக்கிட்டு அதை பண்ணுங்க. நான் சொன்னான்ட்டு இளநீர் கொடுத்து அது வேறு ஏதாவது பிரச்சனை உருவாகிட போகுது. டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் அக்கறையாக கவனிங்க. இந்த நொறுக்கு தீனியை குறைச்சிட்டு வீட்டிலேயே சமைச்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சளவு வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. சுண்டல், முளைக்கட்டின பயிர், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஜங்கல் ஃபுட்டை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்கு வருகிறது, கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டுனா நல்லது. நம்பியவர்களே துரோகம் செய்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால
கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் 5 லட்ச ரூபாய் ஆகும். இந்த 5 லட்ச ரூபாய் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ரூ. 5 லட்ச ரூபாய் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, எந்த ஒருத்தரும் உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்களிலும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல குரு பகவானும், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதும் இருப்பாங்க. இந்த வாரம் சுப செலவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. 24/9/2024 காலை 9:55 முதல் 26/9/2024 மாலை 5:15 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு அதிக வாக்கு கொடுத்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கேட்ட இடத்துல பணம் உடனே கிடைக்காது, தாமதமாக தான் வரும். அதனால தெளிவான முடிவு எடுத்து தெளிவான பதில் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கிங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்தில் நான் பயப்படுத்தலை, கவனமாக இருக்க சொல்கிறேன். இதற்காக வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை மகாலட்சுமி பூஜையோட நிறைவு நாள். உங்கள் வீட்லேயே மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க, நிறைய மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். துளாராசிக்காரருக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால எதையும் சமாளிக்கலாம், எதையும் செஞ்சிடலான்னு ஒரு தனித்திறன் இருந்துகிட்டு இருக்குது. அந்த திறனையே நம்பாமல் கொஞ்சம் மற்றவங்களையும் நம்பி சரியான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் வாடிக்கையாளர்கள் கம்மியாகுங்க. அதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகள் நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு செல்கிற நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல விரோதம், பகை வருகிறது. உங்களை பற்றின ரகசியங்கள் யார் தெரிஞ்சிருக்கோ அவங்களே உங்களோட எதிரிகிட்ட போய் சொல்லி உங்களை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எதுலேயும் கவனம், எதுலேயும் எச்சரிக்கை. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் வாங்குறாரு. சுப செலவுகள் அதிகம் வருது. தாம் தூமுன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். செலவுகளை குறைங்க, வரவுகள் அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே போல் வரவு வர்றதுக்கான புதிய யுக்தியை ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வர்றதுக்கு தயாராகுது, அதுக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாகி தான் வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலிமா வரம் தேடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மாணவ மாணவிற்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும். இல்லைனா இப்போ கொஞ்சம் டல்னஸ் அடிச்சுட்டு இருக்கிறது அதே உங்களுக்கு புரியும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது தேடித்தரும். 2வது, உங்களோட சகோதரன் சகோதரி கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்க, அந்த பணம் வராமல் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அவப்பேர் வந்துடும். அதனால் இப்போவே அதுக்கான முயற்சிகள் எடுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா பண விஷயத்தில் தான் அவங்க குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குது. அதனால் மறக்காமல் பண விஷயமான முடிவுகளை தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா நல்லது. 2வது, நீங்கள் புதன் சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தாவே உறவுக்குள்ளே பகை விரோதம் வருகிறது. கவனம், எச்சரிக்கை இதெல்லாமே தேவை. நிறைய கடன் வாங்கி நிறைய சிக்கல் அடையாமல் கடனை குறைக்கிறதுக்கான வழியை தேடினாலே நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனை வரப்போகுது, அதனால் சீக்கிரமாக பாகக்கராறு பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்கு நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இல்லைனா அந்த இடத்துல நிம்மதி இருக்காது, பிரச்சனை தான் அதிகரிக்கும். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனம் எச்சரிக்கை இருந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சுக்கிரன். சுக்கிர பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு மொச்சக்கோட்டையில் அதாவது வெல்லம் போட்டு இடித்து அதில் பார்த்தீங்களா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நறுமணமாக ஒரு தானம் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை
மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ரூ. 5,00,000 செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ரூ. 5,00,000 ஆகும். இந்த ரூ. 5,00,000 செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ரூ. 5,00,000 ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானும், 8ஆம் இடத்துல ராசிநாதனான செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 26ஆம் தேதி சாயங்காலம் 5:15 26ஆம் தேதி சாயங்காலம் 5:15 28ஆம் தேதி இரவு 3:35 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டீங்களா நிச்சயமாக நற்பலன்களை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க முன்கோபக்காரங்க, தேவையில்லாத விஷயத்த செஞ்சு மாட்டிக்குவாங்க. அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8ல் மறைஞ்ச உடனே உங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கம் வந்துடும், கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை, ஆனால் கோடி நன்மை கிடைக்கிற அளவு இருக்கா இப்போ அப்படின்னா அதுதான் இல்லை. காரணம் உங்களோட செயல்களால் நீங்கள் அத்தனை நன்மையும் இழந்துடுறீங்க. கொஞ்சம் கவனித்து நல்லபடியாக இருந்தீங்களா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. குழந்தைங்க மேலே அக்கறை எடுத்துக்கோங்க, குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிங்க, குழந்தைங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுங்க, நன்மைகள் தேடித்து வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிநாத லாபஸ்தானத்தில் இருக்கிறது வருமானம் உயர்வு வரும். அதே சமயத்தில் வந்த வருமானம் உடனே செலவாயிடும். வரவோட செலவு அதிகம் இருக்குது இந்த வாரம், கவனித்து செயல்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க. அதுக்காக நீங்கள் கோவப்பட்டு இருக்கிற வேலையை விட்டீங்களா புதிய வேலைக்கு கொஞ்சம் நாள் ஆகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அரசாங்க சலுகை கிடைக்காது. நீங்கள் அரசாங்க சலுகை சம்மந்தமாக ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை, நீங்கள் செஞ்ச செயலுக்கு பாதகமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்களை அன்பாக கவனிச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, நல்லதுகள் நடக்கும். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து லைஃப்பை ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களால் குடும்பம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் உணர்ந்தீங்களா கண்டிப்பாக உங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி செலவு பண்ணிடாதீங்க. அதே போல் குடும்பத்தாருக்கு செலவு அதிகம் கொடுக்காதீங்க. குடும்பத்தாருக்கு பொறுப்பு அதிகம் கொடுத்தாரு. அதாவது நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறனால குடும்பத்தாருக்கு தான் பொறுப்பு பாரமெல்லாம் அதிகம் இருக்குது. அதை மாற்றிக்கிறது நல்லது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தான் அதிகம் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களோட கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துட்டீங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கடினமான முயற்சியால் வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமும் காதல் வெற்றியாகும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும், ஞாபக மறதி வரும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் வழக்கு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொறுமையாக இல்லைங்க. ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ரத்த சம்பந்தமான பிரச்சனை வரும்.
கோபம் அதிகரிக்கும். கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக சண்டை வருது, உங்களை அறியாமையே சண்டை வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு டென்ஷன் ஆனீங்களா, அப்புறம் பிபி ஏறாமல் என்ன பண்ணும்? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் செய்யுங்க, நல்லதுகள் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் ரொம்ப குடும்பத்தை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. குறிப்பாக புதிய வேலைக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கீர்த்திகனிக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, புண்ணியம் கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒருத்தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும், 4ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதன் கேதுவும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் தடை பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குறார். எந்த ஒரு காரியம் செஞ்சால் தடை பிரச்சனை வருது, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ஹெல்த் விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. உங்களை அறியாமையே ஹெல்த் பிரச்சனை அதிகரிச்சு இருக்கிறத நீங்கள் கவனிக்காம விட்டீங்களா பின்னாடி பெரிய ஆப்ரேஷனோட கொண்டு போடும். கவனம், எச்சரிக்கை தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல வந்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதே போல் விரையாதிபதி 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும், கவனித்து நடந்துக்கோங்க, நல்லது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆலோசனை இல்லாமல் எந்த செயல் செஞ்சாலும் பிரச்சனை கொண்டு போய் முடிஞ்சிடும். நீங்கள் நல்லவன் நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கிறவரே உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. எதிர்காலத்தில் அதன் மூலிமா பெரிய ஒரு பிரச்சனை வருது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. இருக்கிற தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணினா நல்லது. புதிய முயற்சி எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகிறது, கவனம், எச்சரிக்கை தேவை. சூரியன் புதன் கேது 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புதன் 10ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது தொழிலில் நிறையா வாய்ப்புகள் வரும். அங்கே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்கிறது, அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்போ எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்களா வெற்றிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வரவு செலவு வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கும்போது கன்ஃபார்மாக வருமா வராதான்னு நினச்சி பார்த்துட்டு கொடுங்க. தூம் செலவு பண்ணையில பின்னாடி கஷ்டம் நஷ்டம் படுறது நீங்கள் தான். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சு வச்சுருங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் வரும். அதே போல் உறவினர்கள் வகையில் பிரச்சனைகள் வருகிறது, கவனமாக இருந்துக்கோங்க. அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அம்மா கிட்ட கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால சகோதரன் சகோதரிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்களோட ஹெல்த் விஷயத்துலையும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால பயணம் திட்டமிட்டபடி செயல்படுத்த முடியாது, தடை தாமதம் வருகிறது. அதனால் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் ஆஞ்சநேயரையோ விநாயகரையோ வணங்கிட்டு போனீங்கன்னா காரிய வெற்றியாகும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் லாபகரமான வாரம், பணம் இரட்டிப்பாக கிடைக்கும்.
கன்னிப்பெண் கன்னிப்பசங்களுக்கு சொந்த ஊர்லேயே வரணும் அமைகிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு புதிய விஷயத்தை நோக்கி பயணம் ஏற்படும். அதே போல தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருது. கணவன் மனைவிக்குள்ள கோபம் விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிறது சரின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது தவறாக போய் முடிஞ்சிடும். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சொந்தக்காரங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்பா அம்மாவோட உடல்நலத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வருகிறது. அதே சமயத்தில் இந்த வாரம் வரவோட செலவு அதிகம் இருக்கிறதுனால மன நிம்மதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய விஷயம் சம்மந்தமாக நல்ல விஷயமா யோசிங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். உங்கள் குடும்பத்துக்கு யார் உதவுறான்னு நினச்சிட்டிங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. அந்த உண்மை இப்போ உங்களுக்கு தெரியும். அதன் மூலிமா பிரச்சனை பெருசாக வெடிக்கும். அதனால் கவனம் எச்சரிக்கை இருந்துட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சம் காலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அது இப்போ பூதாகரமாக தெரிய போகுது. மற்றவங்களுக்கு அது தெரிய வர்றதுனால உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்த கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். வேலைபளு அதிகம் இருக்கும். கோபம் அதிகம் வரும். பிடிக்காத விஷயத்த செய்கிறோமான ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ செய்கிற வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும். அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும். அதை தொடர்ந்து வஸ்திரதானம் நடைபெறும். அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும். தன வசியத்தை கொடுக்கும். ஜன வசியத்தை கொடுக்கும். தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும். கிடைக்காத வேலை கிடைக்கும். மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். மகத்தான என்ன பண்ணால் மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் மக்களிலும், 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல குரு பகவானும், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், சந்திர பகவான் தான் உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம். 4, 5, 6ஆம் இடங்கிறது ரொம்ப சிறப்பு. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் தானாக வரும். அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எதை சரி பண்ணும்? வருமானம் வரதை சரியாக சிக்கனமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா நல்லதுக்கு நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுகளுக்கு 10ஆம் கூடயோ 10ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறதுனால வருமானம் இரட்டிப்பாக்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. புதிய விஷயத்தை நோக்கி பயணம் ஏற்படும். அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானாக வந்துடும். அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு திடீர் பண வரவு வந்து சந்தோஷம் கொடுக்கும். புதிய பயணம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. பண விஷயத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து மாற்றம், சொத்து மாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு முடிப்பீங்க. இந்த வாரத்தில் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் உங்களோட கோபம் பிடிவாதத்தை கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதீத பலனை அடையலாம். குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பாருங்கள். குழந்தைங்களுக்கு என்ன தேவை, என்ன
விருப்பப்படுறாங்க. அதை கொஞ்சம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லதுகள் நடக்கும். இந்த வாரத்தில் குழந்தைங்க தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களை தேடி வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு மேட்ரிமோனியல் மூலியமா நல்ல வரன் அமைகிறது, அமைத்துக் கொள்ளலாம். அதே போல நண்பர்கள் மூலியமா வரன் அமைகிறது, அமைத்துக் கொள்ளலாம். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் கட்டுறதுல புதிய யுக்தியை கையாளுவீங்க. அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். நிறைய ஞாபக சக்தி வரும். அந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சண்டையை குறைச்சிக்கோங்க. எப்போல்லாம் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வரும் அப்போல்லாம் சண்டை. உங்களோட ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறதில்ல, நீங்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தண்ணி அதிகம் குடிங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி காய்ச்சல்லாம் வந்துச்சு, மறுபடியும் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உடம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்களாவே நல்லதுகள் நடக்கும். கோபத்தை குறைங்க. கணவன் மனைவியில் அன்பு அதிகரிக்கணும். அதுக்கான வேலைகள் என்னவோ அதை செய்யுங்க. உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு 2 பேரும் போயிட்டு வாங்க, நல்லதுகள் நடக்கும். குலதெய்வ கோயில்னால் நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு வாங்க. அந்த குலதெய்வ கோயிலில் 5 நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு மாற்றம் நடக்கிறத நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு எதிராக மாறுறாங்க. யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க, யார்ட்டையும் பணம் கேட்டுறாதீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லை இந்த 2 விஷயத்த நீங்கள் தவறாக புரிஞ்சு நீங்கள் ஏதாவது பணம் கேட்டிருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, அது கொஞ்சம் மூலியமாக பிரச்சனைகள் வருது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களோட சீனியருக்கும் உங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு வாங்க, புண்ணியம் கிடைக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும். அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும். அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும். அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். குபேரனுடைய கும்பராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரங்கள் இருப்பார், 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாயும், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிற 3, 4, 5 இந்த 3 இடங்களை சஞ்சாரம் பண்றாரு. இந்த வாரம் கண்டிப்பாக மன ரீதியான நல்ல மாற்றம் இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நிறைய நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் கேதும் இருக்காங்க. இந்த 3 கிரக சேர்க்கை அவ்வளோ சிறப்பில்லை. தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத உருவாக்கி கொடுத்துருவாங்க. கவனம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல வம்பு வழக்கு வரும், கோர்ட்டு கேஸ் வரும், பஞ்சாயத்து வரும் இந்த வாரத்துல. அதெல்லாம் வராம பார்த்துக்கோங்க. குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயத்துலயோ குடும்ப சம்பந்தமான விஷயத்துலயோ அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வெளியிலிருந்து யாரும் வரல, சொந்தக்காரங்களே தான் ஏற்படுத்துறாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கோடி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டாங்க, நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது, பணம் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை இல்லைன்னா ரொம்ப சிக்கலாடும்.
உறவுகளால் கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதே சமயத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஹெல்த் ப்ராப்ளங்கள் பெரிய லெவலில் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கண் பிரச்சனைகள் வருது ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு காது பிரச்சனை வருது, முகத்தில் தான் அதிகமாக பிரச்சனை வருது. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்கள் மேலே வழக்கு வரதுக்கான வாய்ப்போ பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்போ இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம், நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு தடைப்படுகிறது, கவன எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலியமா வரம் தேடுங்க, நன்மையை தரும். மாணவ மாணவியருக்கு படிக்கிறது எதுவும் மனசில் நிற்கல, படிப்பே நாட்டம் இல்லை, ஏதாவது ஒரு எதை செஞ்சாலும் ஒரு தடை கெட்ட பேர் அவ பேர் வந்துட்டு இருக்குது, எதை செஞ்சாலும் உங்களை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மாறணும்னு நீங்கள் நினைச்சீங்களா, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லதுகள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குழந்தைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, குழந்தைங்களால நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் உறவினருக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனிச்சு நடந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். சூரியன் புதன் கேது சேர்ந்தாவே அவங்களுக்கு அவமானம் தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கவனிச்சுக்கோங்க. பண விஷயத்தில் கராராக எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வேலை மாற்றம், புதிய வேலைக்கான தேடல் இருக்குது. புதிய வேலைக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், தடை நிவர்த்திக்காக அஷ்டமி தேதி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது. அதே போல் சுக்கரன் ஜெயந்தியை கொண்டாடுங்க, நன்மைகள் தரும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திரதானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவங்க ராசியில் ராகு இருப்பார், 3ஆம் இடத்துல குரு பகவானும், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 8ல் சுக்கிரனும், 12ல் சனி பகவானும் இருப்பார். உங்கள் ராசி 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார். 6ஆம் இடத்துல இந்த புதன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. புதன் பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருது. சூரியன் புதன் சேர்க்கையை ரொம்ப பரவாயில்ல. அதே சமயத்தில் 6 வந்திருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எதிரிகளுக்கு பலம் ஜாஸ்தி, உங்களுக்கு பலவீனமாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நிறையா நல்லதுகள் நடக்கும். பயணங்களால் திட்டமிட்டு பண்ணுங்கள், பயணத்தால் லாபம் உண்டு. உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் அடிக்கடி நெகட்டிவான மைண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை கொஞ்சம் சரி பண்ணி உங்கள் வழிக்கு கொண்டு வாங்க. ராகு கால பூஜை பண்ணுங்கள். ராகு காலத்தில் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர் கூட கோபம், சண்டை, விரோதம் வருகிறது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா நல்லது. புதிய வாடிக்கையாளருக்கான ஒரு பெரிய முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நல்லதே தரும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உச்ச பதவியில் இருக்கிற கூட சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் நண்பர்களால் ஒரு அவமானம் வரணும்னு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் பிரச்சனை, வண்டியை சர்வீஸ் விட்டுருங்க. புதிய வண்டி வாகனத்தை இப்போ எடுக்க வேணாம், இருக்கிற வண்டியவே கொஞ்ச நாள் செட்டில் இருக்கட்டும். வாடகைக்கு வண்டியில் கூட போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு
வாகனத்தாலேயும் நட்பாலேயும் செலவு வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருது. அது ஒரு பெரிய விஷயமா மாறாமல் இருக்கணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதன் மூலிமா குழந்தைங்க தான் பாதிக்கிறாங்க. குழந்தைங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் குழந்தைங்க கூட சின்ன மன வருத்தத்தில் இருக்கிறீங்க, பேசி கொஞ்ச நாள் ஆகுது, மனம் விட்டு பேசுங்க, பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதில்ல. அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றியடையும், திடீர் திருமண யோகம் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். இந்த வாரம் படிப்பு சம்மந்தமாக வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வருது. வெளியிடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, நல்லதை தரும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக பிரச்சனை வருது. நட்பால் விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் உங்கள் மேலேயே பழி சொல்கிறாங்க. அதனால் அப்படி ஒரு நட்பு தேவையில்லை. அதனால் அமைதியாக இருந்துக்கிறதே நல்லது. சின்ன சின்ன விரோதம் மன வருத்தத்தோடு இந்த வாரம் கடந்து செல்வீங்க. அதுக்கு ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. சந்திர பகவான் உங்களை நல்வழியில் செல்வார், ஒன்றும் பயந்துக்காதீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நன்மைகள் நடக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. அரசாங்க வேலை சம்பந்தமான முயற்சி எடுத்துட்டு இருக்கு, நல்ல தகவல்கள் வரும், வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கீர்த்திக சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மாறி மாறி வருது. 2 நாளும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மனசுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகம் கொடுக்கும். 16 நாள் மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. இந்த 16 நாள் பூஜைக்கு மொத்த செலவும் ₹5 லட்சம் செலவாகும். அதாவது மகாலட்சுமியோட அபிஷேகங்கள் நடக்கும், அதை தொடர்ந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் நடக்கும், அதை தொடர்ந்து மகா ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து வஸ்திர தானம் நடைபெறும், அதை தொடர்ந்து மகா அன்னதானம் நடக்கும். இந்த விசேஷம் 16 நாளும் நம்ம தொடர்ந்து செய்யறதுனால கண்டிப்பாக அதனோட மொத்த பட்ஜெட் ₹5 லட்சம் ஆகும். இந்த ₹5 லட்சம் செலவு செஞ்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட திலகம் எடுக்க போகிறோம். இந்த திலகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ₹5 லட்சம் ஆகுது. இந்த திலகத்தால் என்ன பயன் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயம் கொடுக்கும், தன வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த திலகத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்களா, நிச்சயமாக நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த தனவசிய திலகம் உங்கள் நெற்றியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுமா தான் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். இந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த திலகத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். இந்த பூஜையில் நடைபெறும் போது எடுத்த ஃபோட்டோ அனுப்புகிறோம். யாகத்திலே மகாலட்சுமி நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க, அதை இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ சக்தியான யாகத்தில் 16 நாள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் லக்ஷ்மி குபேர சித்திரலேகாவோட தனவசிய திலகம். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.